TDL Advanced Date Changer related பார்ப்போம். ஓகே ஸோ டேட் சேஞ்சர் அப்படின்றது யூஸ்வலாக நீங்கள் டேலியில் ஒரு என்ட்ரி பாஸ் பண்ணுறீங்க. ஓகே ஸோ அந்த டேட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த வவுச்சர் ஓப்பன் பண்ணி தானே நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? ஸோ வவுச்சர் ஓப்பன் பண்ணாமல் நம்ம டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான ஆப்ஷன்ஸ். ஓகே ஸோ இந்த அட்வான்ஸ்டு டேட் சேஞ்சர் நீங்கள் வந்து ஆட் ஆன் பண்ணதுக்கப்புறம் டேலியில் டிஸ்பிளே டே புக் போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல செட் டேட் அப்படின்னு நான் ரெட் கலரில் மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வியூ ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் எந்த வவுச்சர் டேட் மாற்றணுமோ வவுச்சருக்குள்ளே போகாமல் ஜஸ்ட் அந்த இடத்துல கர்சர் வச்சுட்டு செட் டேட் கொடுத்துட்டு நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணால் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டேட் சேஞ்ச் ஆகும். ஓகே ஸோ டேலியில் அட்வான்ஸ்டு டேட் சேஞ்சர் நேமில் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதில் நான் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே டே புக் போகிறேன். சில டிரான்சாக்ஷனை பாஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா? இந்த டிஸ்பிளே டே புக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓரத்தில் செட் டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனே இல்லை பாருங்கள். யூஸ்வலாக நீங்கள் டேட் மாற்றணும் அப்படின்னா இதில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த இடத்துல மாற்றவே முடியாது. எப்படி மாற்ற முடியும்? என்ட்ரு ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? டேட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும் இல்லையா? அஃப்கோர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி தான் நம்ம மாற்றுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் நம்ம அட்வான்ஸ்டு டேட் சேஞ்சர் மூலமாக எப்படி மாற்றுறதுன்னு பார்ப்போம் சரிங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த TDL பாத் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தெரியும் இல்லைங்களா? அது எங்கே பண்ணுவீங்க? ஹெல்ப்பில் TDL ஆட் ஆன் மேனேஜ் லோக்கல் TDL இந்த இடத்துல நான் ஆல்ரெடி அதனுடைய பாத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு நான் நோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல டேட் சேஞ்சர்னு இருக்குது இல்லைங்களா? இதில் நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இதில் டீஆக்டிவேட்டாக இருக்குது. இதை நான் இப்போ எஸ் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிடுறேன் சரிங்களா? ஓகே ஸோ இந்த இடத்துல லோடட் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் டிஸ்பிளே டே புக் போய் பாருங்கள். புதுசாக உங்களுக்கு செட் டேட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ப்ரீவியஸ் இது இல்லை. ஸோ TDL ஆட் பண்ணதுக்கப்புறம் செட் டேட் அப்படின்றது உங்களுக்கு வியூ ஆகுது. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏப்ரல் மந்த்து தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒவ்வொன்று மே ஜூன் ஜூலை அந்த மாதிரி டேட்டில் நீங்கள் மாற்றுறதுனா வெரி சிம்பிள். ஜஸ்ட் இப்போ கன்வீனியன்ஸ் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் மாற்றிருக்கேன் இல்லையா? அதை நான் செட் டேட் கொடுத்து மே அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்கு போயிடும். ஸோ அது ஏன் உங்களுக்கு தெரியலன்னா Alt F2 கொடுத்து டேட் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 31/3 வரையும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட்டு இருந்த கன்வீனியன்ஸ் இப்போ மே வந்துடுச்சு இல்லைங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்றத நான் ஜூனுக்கு மாற்றுறேன். ஸோ 1/6 ஜூன் கீழே பாருங்கள் ஜூனுக்கு உங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாலா ஓகே சேல்ஸ் இவங்க நம்மளுடைய சன்றி ஜெப்டார் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருக்காங்க. நான் இவங்கள அக்டோபர் போடுறேன். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாலா அக்டோபர் வந்துட்டாங்க. எகெயின் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ஸ் வந்து மே கிடையாது ஏப்ரல் தான் அப்படின்னா செட் டேட் கொடுத்து நான் 1/4 கொடுத்து என்ன பண்ணுறேன் மேலே உங்களுக்கு வியூ பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய டேட்டை ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வவுச்சருக்குள்ளே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே தேங்க்யூ.